என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் கால் பண்ணி கேட்குற, கடைக்கு வாராக்கள் கேட்குற விஷயம் ஒரே விஷயந்தான். வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்த ஃபோனுகள் இனி வேலை செய்யாதா? எல்லார் மனசுலாம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இங்கே வந்து பதிவு செய்யப்படாத ஃபோனுகள் வந்து இனி 28ஆம் தேதிக்கு பிறகு வேலை செய்யாது என்ற ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்குது, எல்லோரும் அறிஞ்ச விஷயம். அது சம்மந்தமாக நானும் கடைக்கு வர வாடிக்கையாளர்களுக்கு சரியான தெளிவை கொடுத்தும் நிறைய கோடுகள் வந்து கொண்டிருக்கு. இது சம்பந்தமான கோடுகள், அதுக்காகத்தான் இந்த பதிவு போடுறேன். என்ன சொன்னால், 28ஆம் தேதிக்கு பிறகு வர ஃபோனுகள், வெளிநாட்டிலேருந்து வர ஃபோனுகள் வந்து டிஆர்சி அப்ரூவல் வந்து கட்டாயம் நீங்கள் ஏர்போர்ட்டில் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணித்தான் வர வேணும். இது வரைக்கும் நீங்கள் நாட்டுக்கு நீங்கள் அனுப்பி பாவிக்கிற ஃபோனுகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அது எந்த பிரச்சனையும் வேலை செய்யும். இது 28ஆம் தேதிக்கு முதல் இப்போ நீங்கள் சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கொண்டிருக்க ஃபோனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இனி வரப்போகிற ஃபோனுகள் வந்து கட்டாயம் டிஆர்சி அப்ரூவல் எடுத்தே ஆகணும். அது ஆன்லைன்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியாகிறதுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு முதல் அந்த வேலையை செஞ்சுக்கணும். யாரும் பயப்பட தேவையில்லை. வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த சிம்முக்குரிய நெட்ஒர்க் வேலை செய்யாதுன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. இதுவரைக்கும் இப்போ நீங்கள் நெட்ஒர்க் பாவிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில வேளை யாராவது வெளிநாட்டிலேருந்து ஃபோன் கொண்டு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு சிம்மே போடாமல் நெட்ஒர்க் பாவிக்கு யூஸ் பண்ணாமல் இருக்க பெட்டியோடு இருக்க ஃபோனுகள் இருக்கும்னு சொன்னால் அந்த ஃபோனை இப்போவே எடுத்து ஏதோ ஒரு சிம்மை போட்டு ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள். டேட்டா யூஸ் பண்ணுங்கள், நார்மல் கால் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி போட்டு வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி யூஸ் பண்ணாமல் இருக்க ஃபோனுகள் கட்டாயம் நெட்ஒர்க் வேலை செய்யாமல் போகும். இவ்வளோ தான். இதில் வேறு ஒரு விஷயம்ல பயப்பட தேவையில்லை. இனி வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் கட்டாயம் டிஆர்சி அப்ரூவல் ஏர்போர்ட்டுக்குள்ளே செஞ்சு எடுத்துகிட்டு வர நல்லா.